ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, சப்பாத்தி செய்வது எப்படின்னு தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானது கோதுமை மாவு. கோதுமையை நான் ரேஷனில் வாங்கி அலசி நல்லா காய வச்சு எடுத்து அரைச்சி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 2 பேருக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன். ஸோ இதில் 6 கரண்டி நான் இதில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் தண்ணி, இது 2யும் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். தேவையான அளவு சால்ட்டு மட்டும்தாங்க போடணும், வேறு எதுவுமே தேவையில்லை. நிறைய பேர் சோடா உப்பு போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கோதுமை மாவில் நிறைய பேர் சோயா இந்த மாதிரி இந்த சுண்டல் இதெல்லாம் போட்டு அரைச்சி இது பண்ணுவாங்க. நான் இந்த டைம் வெறும் கோதுமை மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுவே நல்லா சூப்பராக வருதுங்க சப்பாத்தி. வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம இது பண்ணலாம், சப்பாத்தி உருட்டலாம். நான் ஒரு கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா பூரிக்கட்டையே வச்சு நல்லா நான் நல்லா அடிப்பேன். அப்போ அடிக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம நல்லா சாஃப்டாக, ரொம்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து மாவில் தொட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உருட்ட ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கடலெண்ணெய், நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு பொட்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக மாவு தூவி விட்டுட்டு திரும்ப அதை ஒரு பக்கம் மடிச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மாவு தூவிட்டு உருட்டணும். முக்கோண ஷேப்பில் தான் இருக்கும், ஆனாலும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம உருட்டி நம்ம நல்லா தேய்ச்சோம்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா உருட்டி நல்லா ரொம்ப நெய்ஸாகவும் உருட்டக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது. ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம உருட்டிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நான் அதுக்கப்புறம் அதை உருட்டிட்டு இதுக்கு மேலே தோசைக்கல்ல போட்டுற வேண்டியதாங்க. நல்லா தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமே நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது கொஞ்ச நேரத்துலேயே உப்பி வந்துடும். இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கவில்லைங்க, வெறும் கோதுமை மட்டும்தான் நல்லா அலசி காய வச்சு நல்லா அரைச்சிருந்தேன். அதுவே நல்லா உப்பி வருது பாருங்கள், இப்படி அழகா. அவ்வளோதாங்க, சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டைம் திருப்பி போட்டோம்னா ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.